இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பையன் கூட தனா பைக்ல போனத தனாவே ஒத்துக்கிறா. இப்போ இந்த பையன் சொல்றது உண்மையா இல்ல தனா சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமோ சாட்சியோ கிடையாது. யாரு சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம எப்பவுமே அம்மனோட துணையை தான் நாடுவோம். அம்மன் முன்னிலையில தனா பூக்குழி இறங்கணும். பழி சுமத்தப்பட்ட பொண்ணு தன்னை நிரூபிக்க பூக்குழி இறங்கி எந்த ஆபத்தும் இல்லாம வெளியில வந்துட்டா அவ மேல எந்த களங்கமும் இல்லைன்னு அது அந்த அம்மனே கொடுத்த தீர்ப்புன்னு நாம ஏத்துக்கணும். அதனால தனா இன்னைக்கு ராத்திரி அம்மன் கோவிலுக்கு முன்னால பூக்குழி இறங்கி அவ தன்னை நிரூபிக்கணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு எடுத்திருக்கு. தனா, பூக்குழி இறங்கி நிரூபிக்க உனக்கு சம்மதம் தானே? சித்தப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணு தன்னை நிரூபிக்க நெருப்புல இறங்கணுமா? அப்படி நெருப்புல இறங்கி திடீர்னு ஏதாவது விபத்து ஆயிடுச்சுன்னா அவ கலங்கமானவன அர்த்தம் ஆயிடுமா? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் பொய் சொல்லி ஒரு பொண்ணு மேல பழிய சுமத்துறான். அதுக்காக தண்டனை கொடுக்க வேண்டியது அவனுக்கு தானே தவிர பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இல்ல. தானா ஒண்ணும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி போடு. பஞ்சாயத்தோட முடிவுக்கு உங்க வீட்டு பொண்ணே கொடி பிடிக்கிறாளே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? உண்மையோ பொய்யோ, ஒரு பொண்ணோட பேருக்கு களங்கம் வரும்போது அது அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாதிக்கும். ஊர் பழி சொல்லாம இருக்க அந்த பொண்ணுக்கு நாம ஒரு வழி உண்டாக்கி கொடுக்கிறோம். அதனால தனா கண்டிப்பா இறங்கியே தீரணும் அப்படின்னு நான் சொல்லல. அந்த முடிவை அவளே எடுக்கலாம்.